அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை. ஆன்மீக யோக பயிற்சிகளை போதித்த மகான் வேதாத்திரி மகரிஷி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்துடன் எளிமையான உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சிகளை வகுத்தளித்த மகன் வேதாத்திரி மகரிஷி பிறந்த தினம் இன்று. சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரியில் 1911 பிறந்திருக்கிறார். நெசவு செய்யும் குடும்பத்தில் பிறந்தவர். தாயிடம் பக்தி கதைகள், புராண கதைகள் கேட்டு வளர்ந்தார். வறுமையால் 3ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு தறி நெய்ய தொடங்கினார். 18 வயதில் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அப்போது அறிமுகமான எஸ் கிருஷ்ணராவிடம் தியானம், யோகா கற்றுக்கொண்டார். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி மருத்துவம் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார். 2ஆம் உலகப் போரின் போது முதலுதவி பயிற்சியாளராக பணிபுரிந்தார். சுயமுயற்சியால் வாழ்க்கையில் முன்னேறினார். இந்த கட்டத்தில் அவருக்குள் பல ஆன்மீக சிந்தனைகள் உருவாகின. கடவுள் மனித பிறவியின் நோக்கம் தொடர்பாக பல கேள்விகள் எழுந்தன. அவற்றுக்கு விடை காண வேண்டும் உந்துதலும் ஆன்மீக தேடல்களும் இவர் மனசில் எழுகிறது. சித்தர்களின் நூல்களை கற்றார். ஆழ்ந்த ஆன்மீக தேடலின் பலனாக 35 வயதில் ஞானம் அடைந்தார். பிரபஞ்சம், மனித வாழ்க்கை பற்றி கவிதைகள், கட்டுரைகளாக இவர் எழுதியவை நூல்களாக வெளிவந்தன. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்து 2000க்கும் மேற்பட்ட தமிழ் பாடல்களை எழுதியிருக்கிறார். பாரம்பரிய தியான மற்றும் யோகா முறைகளை பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அனைவருக்கும் ஏற்ற பயிற்சி முறைகளை வகுத்தார். குண்டலினி யோகம், எளிய உடற்பயிற்சிகள், மன தூய்மை அளிக்கும் சுய பரிசோதனை, முதுமையை தள்ளி போடும் காயகல்ப பயிற்சி, இவை நான்கும் சேர்ந்த ஒருங்கிணைந்த வாழ்க்கை முறையை வகுத்தார். இவற்றை மக்களுக்கு கற்றுத்தர பல இடங்களிலும் மனவளக்கலை மன்றங்கள், அறிவு திருக்கோயில்களை ஏற்படுத்தினார். எல்லா மதங்களின் சாரமும் ஒன்றே என்று வலியுறுத்தினார். உலக சமாதானம் என்ற நூலை 1957 வெளியிட்டார். பல்வேறு நாடுகளில் ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்த்தியிருக்கிறார். மனிதகுலம் அமைதியுடனும் வாழும் முறைகளை எடுத்துரைக்க 1958 உலக சமுதாய சேவா சங்கத்தை தொடங்கினார். இது இந்தியா மட்டுமின்றி பல நாடுகளிலும் இயங்கி வருகிறது. இவர் வகுத்த தியான முறைகள், கோட்பாடு